வணக்கங்க, உங்கள் நெய்வேலிதனம். நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் விஜே கௌசியை பற்றியும் அங்கன்வாடி ஊழியர்களை பற்றியும் பேசி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் அதில் எனக்கு போதிய அளவு தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க முடிஞ்சதுன்னு நான் நம்புகிறேன். இந்த ஃபுல் வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அதுக்கான இப்போ சொல்யூஷன் கிடைக்கும். என்னன்னாக்கா, இப்போ விஜே கௌசி அசிங்கமாக பேசினாங்க அங்கன்வாடி ஊழியர்களை. அதை நான் நியாயம்னு ஏற்றுக்க முடியாது. நிறைய பெண்கள் அதுக்காக போராட்டம் பண்ணாங்க. அது நியாயமான விஷயம். ஏன்னா ஒரு பெண் கேவலப்படுத்தி பேசுறதுக்கு உரிமை கொடுத்தது யார்? அந்த அம்மா கெட்ட வார்த்தை பேசினது முத தப்பு, அந்த விஜே கௌசி. அதே சமயம் ஆனால் அங்கன்வாடி ஊழியர்கள் ஒரு சில இடங்களில் தப்பு பண்ணுறாங்க. அது இந்த ஒரு வீடியோவால் வெளியில் வர்ற அளவுக்கு இப்போ ஒரு நிலைமை வரலாம். இனி ஒரு காலத்தில் கூட வரலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இருந்த அங்கன்வாடி ஊழியர்கள் ஒரு சில இடங்களில் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. பொருட்களை விற்றுட்டு தான் இருக்காங்க. குழந்தைங்க வரதுக்கு முன்னாடியே அட்டனன்ஸை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பிரச்சனை நடந்ததுனால இப்போ மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். அந்த அங்கன்வாடி ஒவ்வொரு இடங்கள்லையும் இப்போ இருக்கிற அங்கன்வாடிகளுக்கு கரெக்டான நல்ல விஷயம், அதான் நல்ல உணவு அந்த குழந்தைங்களுக்கு போய் சேரும். இந்த சத்து மாவு வைக்கிறது, முட்டையை வைக்கிறது, காய்கறி எனக்கு கவர்மெண்ட்டில் கொடுக்காமல் இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதனால இதெல்லாம் விற்று தான் நாங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்னு ஒரு சில இடங்களில் அங்கன்வாடி. அதுதான் திரும்ப நான் ஏன் ஒரு சில இடம் குறித்து சொல்லிட்டு வரேன்னா, நிறைய இடங்கள்லாம் நடக்குதுங்க. என்னோடய ஊர்லேயே நடக்குதுங்க. என் ஊரில் உள்ளவங்களே விற்கிறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை, புரியுதுங்களா? கேட்க போனால் இதை தான் சொல்கிறாங்க. அது மாதிரி எங்களுக்கு கவர்மெண்ட்டில் கொடுக்கறது பத்தலை, அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஃபுட்டை கொடுக்க முடியாமல் போகிறதுனால நாங்கள் அப்போ நீங்கள் கொடுக்க முடியாமல் போனதுனால இந்த பொருளை விற்கிறீங்களான்னு கூட நான் ஒரு தடவை கேட்டு சண்டையே வளர்த்திட்டு வந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் ஏன்னு சொல்ல முடியாது. மாதிரி கவர்மெண்ட்டில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு நிறைய வேலையும் தராங்க. சும்மா சொல்லக்கூடாது. அவங்க கொடுக்குற கொஞ்சோண்டு சம்பளத்துக்கு அந்த அங்கன்வாடி ஊழியர்களை நிறைய வேலை வாங்கிடுறாங்க. எலெக்ஷன் டைமில் இந்த ஓட்டு திருத்தம் பண்ணுறதுக்கு, டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறது, பொதுமக்கள்கிட்ட போயிட்டு கரெக்டாக எத்தனை ஸ்ட்ரென்த்து குழந்தைகள் ஒரு வீட்டில் பிறந்திருக்காங்க, தடுப்பூசி போடுறதுக்கு அலைய வைக்கிறது, இப்படி நிறைய கஷ்டப்படுறாங்க பொதுமக்களுக்காக. அவங்களும் சும்மா சொல்லக்கூடாது, ஓடுறாங்க, ஒடியாடுறாங்க. இதெல்லாம் நான் நியாயம் தான் சொல்லுவேன். அதுக்காக ஒரு தப்புகளை ஏற்றுக்க முடியாது. அதாவது பொருள்களை திருடி விற்கிறத, ஒரு சில தவறுகளை ஒரு சில அங்கன்வாடிகளில் செய்கிறத ஒத்துக்க முடியாது. இப்போ இந்த விஜே கௌசி பேசினதுனால, அவங்க குரல் கொடுத்ததுனால நிறைய வீடியோக்களில் இப்போ இது பரவலாயிடுச்சு, நிறைய இடங்களுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம சிஎம் அண்ணன் கூட இப்போ அதை பார்த்து கண்டிப்பாக இனிமேல் அதில் ஒரு கண் வச்சுருப்பாங்க. ஏன்னா இனிமேல் திருட விட மாட்டாங்க. எங்கேயா ஒரு இடத்துல திருட விடவே மாட்டாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் தப்பு பண்ணிவிட்டு நான் அவங்க வந்துடுவாங்கன்னு அட்டனன்ஸ் போடுறேன்னு சொன்னாங்க பாருங்கள். ஸ்டூடெண்ட் வந்துடுவாங்கன்னு அட்டனன்ஸ் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி அந்த பெரிய ஊழியர்கிட்ட போய் கேட்குறாரு அந்த பத்திரிகையாளர். போய் கேட்கும்போது, எனக்கு இங்கே தான் கேட்பீங்களா, மற்ற இடத்துல போய் கேட்க மாட்டீங்களா, எங்கெங்கே என்னென்ன ஊழல் நடக்குது அங்கெல்லாம் போய் போட வேண்டியதானே, இங்கே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசுகிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான உணவு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் கேட்கணும். கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் எப்படியாவது கிடைக்கலன்னா போராட்டம் பண்ணுங்க. போராட்டம் பண்ணி வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு செய்யுங்க. அது நான் தப்புனே சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 6-9 தடவை கிராம சபை கூட்டம் நடக்குது. அந்த கிராம சபை கூட்டத்தில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 36 துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் வருவாங்க. ஏதோ ஒரு சில இடங்களில் ஒரு சில அதிகாரிகள் வராமல் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் ஒருத்தர் தீர்மானம் மேற்கொள்வாங்க. மக்கள் தீர்மானம் மேற்கொள்வாங்க. எனக்கு தண்ணி பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, ரோடு பிரச்சனை, மின்சார பிரச்சனைன்னு சொல்லி ஒன்று சொல்லும்போது அங்கே போய் அங்கன்வாடி ஊழியர்களும் உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க சொல்லணும், பொதுவாக ஒரு தீர்மானம் எழுதணும். இந்த மாதிரி எங்களோட ஊரில் இருக்கிற எங்களுடைய அங்கன்வாடியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கரெக்டான பொருட்கள் எங்களுக்கு கவர்மெண்ட்டில் கம்மியாக கொடுக்குறாங்க, அதுக்கு எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு பஞ்சாயத்து மூலிமா அவங்க தீர்மானம் போட சொல்லி அவங்க கேள்வி கேட்கலாம். அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கும் உரிமை உண்டு. ஏன்னா நிறைய இடங்களில் குழந்தைங்க நிறைய போகிறாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த உணவு வரலன்னு சொல்கிறாங்க. உணவுப் பொருட்கள் வரல, காய்கறிகள் வரலன்னு சொல்கிறாங்க.
அப்போ வரலன்னு சொன்னால் இப்போ எப்படி எல்லாமே வீடியோவாக வெளியில் வருதோ அதே மாதிரி அப்போ நீங்களே உங்கள் அங்கன்வாடியில் உள்ள ஊழியர்களே எனக்கு வேலை போய்டுன்ற பயம் இல்லாமல் மற்ற அங்கன்வாடி ஊழியர்கள்ட்ட பேசி ஏங்க இந்த மாதிரி எனக்கு என் குழந்தைங்களுக்கு தேவையான ஃபுட்டு கிடைக்கல, நான் எப்படி கொடுக்குறதுனே தெரியல, எனக்கு எதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லி மேலதிகாரிகிட்ட போய் நீங்கள் கேட்கலாம்ல, அதை வீடியோ எடுத்து போடலாம்ல. ஏன் போட மாட்டேன்ட்டீங்க? ஒரு சில இடங்களில் ஏன் போடலை? உங்களுக்கு தேவையான பொருட்கள் வரல, குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள் வரலன்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடலாமா? இப்போ குழந்தைங்க கூட விளையாடுறத வீடியோ எடுத்து போகிறீங்க, குழந்தைங்கள பாதுகாப்பாக பார்த்துக்கிறத வீடியோ எடுத்து போகிறீங்க, குழந்தைங்க எத்தனை பேர் வந்தாங்க, என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, விளையாடுறது, அவங்களுக்கு உணவு ஊட்டுறது எல்லாமே வீடியோ எடுத்து போடுறீங்க இல்லைங்க. அவங்களோட உணவு பற்றாக்குறையும் எடுத்து போடுங்க, போய் கவர்மெண்ட் பார்க்கட்டும், அது நல்லது தானே. அப்போயாவது கவர்மெண்ட்டில் உங்களுக்கு எதாவது சப்போர்ட் கிடைக்கும். அது முன்னாடி இருந்த ஆட்சி எப்படின்னு தெரியாது, ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியில் உடனே எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. நிறைய லஞ்சங்களே இப்போ வந்து ஒழிக்கப்பட்டிருக்குதுங்க இப்போ வந்திருக்க ஆட்சியில். நீங்கள் போய் மக்கள் எல்லாம் சேர்ந்து அங்கன்வாடி ஊழியர்கள் எல்லாருமே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து உணவு பற்றாக்குறை எந்த அங்கன்வாடியில் ஏற்படுதோ அவங்க போய் தயவுசெய்து நம்ம விஜய் அண்ணனுக்கு மனு கொடுங்க, உங்களோட பகுதி சார்ந்த எம்எல்ஏவுக்கு மனு கொடுங்க, உங்களுடைய அதிகாரிகள் மேலதிகாரிகள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் விஷயத்தை தெரியப்படுத்தி உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்துக்கு தேவையான ஃபுட்டை கேளுங்க, குழந்தைங்களுக்கு தேவையான ஃபுட்டை கேளுங்க, அந்த உரிமை உங்களுக்கு உண்டுங்க. நீங்கள் ஏன் வந்து அது கிடைக்கல, அது கம்மியாக கொடுக்குது கவர்மெண்ட்டு, காய்கறியே வாங்கி போடுறதில்ல, நான் எப்படி கொடுக்குறது? அப்போ அதனால் நம்ம வந்து தவற நியாயம் ஒத்துக்க முடியுங்களாங்க? ஒத்துக்க முடியாதுங்க. ஒரு சில இடங்களில் தவறு நடக்குன்னா தட்டி கேட்குறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, கேள்வி கேட்பாங்க தான். அப்போ தானே உண்மை வெளியில் வரும். உண்மை வந்து வெளியில் வரணும்னா ஏதாவது ஒரு இப்போ இந்த விஜய் கௌசி நிறைய வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, பொதுமக்கள் சார்ந்து நிறைய விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களும் எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட எனக்கு பிடிக்காது, அவங்க வீடியோக்குள்ளே நானே போவேன், 3 நிமிஷம் பேசுவாங்க, மூச்சு விடாமல் பேசுவாங்க, நிறைய கருத்து பேசுவாங்க, என்னடா இவ்வளோ விஷயம் இவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி நானே ஆச்சரியப்பட்டது உண்டு. ஆனால் அசிங்கமாக பேசுகிறாங்க, அது தப்பு, அதை ஏற்றுக்க முடியாது. ஒரு விஷயத்தை விளக்கப்படுத்தி பேசணும்னா அசிங்கமான வார்த்தையில் தான் பேசணும்னு அவசியம் கிடையாது. அதை வந்து அழகான வார்த்தையிலையும் புரிய வைக்கலாம். இப்போ அழகாக புரிய வச்சாங்க. இந்த குழந்தை பேர் அந்த காலத்தில் கவர்மெண்ட் அதாவது மருத்துவமனையில் வந்து ஆஸ்பத்திரியில் மறுப்பூசி போட மாட்டாங்க, எந்த மருத்துவமனையிலையுமே மறுப்பூசி போட மாட்டாங்க. பிரசவதிக்கும் பெண்களுக்கு வந்து அந்த தையலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக டக்குன்னு மாட்டுக்கு தைக்கிற மாதிரி தைச்சி விட்றாங்க. அந்த வலி தாங்க முடியாமல் நிறைய பெண்கள் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொன்னது நியாயமான விஷயம். இது எல்லா பெண்களுக்கும் நடந்திருக்கு. ஒரு குழந்தையும் பெற்று எடுக்கும்போது அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, மறுப்பூசி போடாமல் தான் அந்த தையல் ஸ்டிச்சிங் போடுறாங்க. அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்பில் குழந்தை பிறந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஸ்டிச்சிங் போடுறாங்க. அதனால எவ்வளோ அந்த பெண்கள் வந்து அந்த ஸ்டிச்சிங் ஆடுறதுக்குள்ளே அவ்வளோ அவசப்படுறாங்க. தானாகவே தையல் கரையும், ஆனால் இருந்தாலும் அந்த தைக்கிற அந்த ஒவ்வொரு நிமிஷமும் உசுறு போய் உசுறு வரும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம், குழந்தை பிறக்கிறதே பெரிய வலி, அந்த வழியெல்லாம் தாண்டி இந்த வழி, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எடுத்து போட்டிருக்காங்க. நிறைய பெண்கள் குழந்தைகள் பாலியல் பலாத்காரத்தை பற்றி போராட்டம் பண்ணுங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி நல்ல விஷயங்களை வந்து எடுத்து வீடியோ போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில அரசியல்வாதிகள் எங்கேயாவது தப்பு பண்ணால் அந்த விஷயங்களையும் எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. எல்லாமே நியாயமான விஷயங்கள் அந்த அம்மா பேசியிருக்காங்க. ஆனால் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க ஒரு சில இடங்களில். அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. அதை அவங்க திருத்தி இருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு அவங்க ஒரு தண்டனைக்குரியவங்களாக ஆகிருக்க மாட்டாங்க. அதே சமயம் அவங்க பேசின கெட்ட வார்த்தைக்காக அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை வந்து இன்றைக்கி கிடச்சிருச்சு. ஆனால் தப்பு பண்ண ஒரு சில இடங்களில் இருக்கிற அங்கன்வாடிகள் தப்பு பண்ணதும் விஷயமும் வெளியில் வரப்போகுது. அதாவது பூனை பிடிக்க போய் புலி வந்த கதையா இப்போ ஒரு சில இடங்களில் இனிமேல் அங்கன்வாடிகள் மட்டும் கிடையாது, எந்த இடத்துல வந்து இனிமேல் வந்து குழந்தைகள் சம்மந்தமான உணவுப் பொருட்கள் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ, ஏன் ரேஷன் கடையில் கூட நிறைய பொருட்களை வந்து விற்கிறாங்க திருட்டுத்தனமாக, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாம் வெளியில் வந்துடும். எல்லோரும் ஒரு ஆளாக கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதோ ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக மாட்டிப்பாங்க இந்த விஷயத்தால். இப்போ இவங்க பேசுனதுனால இப்போ எங்களை மாதிரி ஒரு சில பெண்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க. அதாவது விஜய் கௌசி வந்து பேசினது சரின்னு குரல் கொடுக்குறாங்க. ஒரு சில இடங்களில் அவங்க நியாயமான விஷயங்களை விஜய் கௌசி பேசியிருக்காங்க. அதுக்காக அவங்கள நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம், சொன்னோம். அவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க வீடியோஸ்லாம், ஏன் விஜய் கௌசி இப்படிலாம் தப்பாக பேசியிருக்கீங்க, அசிங்கமாக பேசியிருக்கீங்கன்னு ஒரு சில இடத்துல கமாண்ட் எல்லாமே போட்டிருக்காங்க. ஆனால் அதை பார்த்துமே அவங்க ஒவ்வொரு தடவையும் திருந்திருக்கலாம். அவங்க ஒரு இடத்துல கூட அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல.
வியூஸ் போகுதுன்ட்டு மக்கள் பார்த்து நம்ம எப்படி பேசினாலும் மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க, வியூஸ் போகுது அப்படின்ட்டு அந்த தப்பை செஞ்சுட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த தப்பை வந்து தயவுசெய்து மக்களை இனி யாரும் செஞ்சிடாதீங்க. யூடியூபர்ஸ் யாராக இருந்தாலும் சமூக ஊடகங்களில் வந்து வீடியோ போட்டு கொண்டிருக்கும் இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக் சம்மந்தப்பட்ட அனைத்து நண்பர்களும் நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை, உண்மையான விஷயங்களை எடுத்து கொண்டு போகிறதுக்காக தான் நம்மலாம் வந்து இதுக்குள்ளே வந்திருக்கோம். சரிங்களா? நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்டும் இதில் வீடியோ போட்டுக்கிறோம். நம்மளுடைய வீட்டில் இருந்து சமைக்கிறது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து வீடியோவாக எடுத்து போடுற அளவுக்கு யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நமக்கு வந்து கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணியிருக்குது. மற்ற ஆப்பும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த இடத்த வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கள். நான் அதை தான் சொல்ல வரேன். அந்த தளத்தை நல்ல பதிவுக்காக யூஸ் பண்ணுங்கள், கெட்ட விஷயத்துக்காக யூஸ் பண்ணாதீங்க. நான் அதுக்காக தான் சொல்ல வந்தேன். இதில் வந்து நான் யாரையும் வந்து, அதாவது விஜே கௌசியும் சரி, ஒரு சில இடங்களில் தவறு பண்ணும் அங்கன்வாடி ஊழியர்களையும் சரி, நான் வந்து யாரும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கருத்தை நான் பதிவு பண்ணி இந்த வீடியோவை போட்டிருக்கேன். மக்களுக்கு வந்து நிறைய விஷயத்த நான் இதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலில் இருக்க வீடியோஸை எல்லாருமே பாருங்கள். நான் நல்ல விஷயங்களை சொல்லுவேன், நல்ல கருத்துக்களை சொல்லுவேன். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி தவறு நடக்காமல் அங்கே நல்லது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். மற்ற இடத்துங்களில் தவறு பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பயந்துக்கிட்டு கூட அந்த தப்பை பண்ணாமல் இருப்பாங்க. அதுக்கு கூட நம்ம ஒரு உதவியாளராக இருக்கணும் போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.